என்னத்த குடிச்சோம் தெரியல, வயிறு கவா கவா கவான்னு கத்துது. இந்தாவுல கண்ணாத்தா, பசிக்குது, சோத்த போட்டு. கண்ட கருமத்தை மட்டும் குடிச்சிட்டு திங்க மட்டும் வீட்டுக்கு வந்துடுறது. என்னது இது? கண்ணு தெரியலையா? கத்துதேன். தோசை வையே. கல்லு இருக்கு, மாவு இல்ல. கஞ்சி தண்ணியாவது போடு. கழுத ஃபர்ஸ்ட் தொலையுது. அரிசி இருக்கு, ஒல வைக்கல. என்னடி கேக்குறதுக்கு திமிரா பேசிக்கிட்டு இருக்க? அப்படிதானே பேசுவேன், என்னடா செய்வேன்? எது புருஷனை சாப்பிட்டு பேசுற நீ? என்ன சொல்ல திமிரா பேசிக்கிட்டு இருக்க? என்ன மூச்சு வாங்குதா? குடிக்கார பேல ஏப்ல ஏப்ல என்ன சிந்தனையில இருக்க? இல்லங்க மாமா, நேத்து ஜவுளி கடைக்கு போயிருக்கோம்ல. ஆமா. அங்க ஒருத்தைய பார்த்து பேசிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா. யார் அவ? என் ஃப்ரெண்டு. 2 வருஷமா எனக்கு தெரியாது யார் அது ஃப்ரெண்டு. வேணுமா, வடை வேணுமா, அது வேணுமா, அது வேணும் கொஞ்சம் கொஞ்சம் கேக்குறீங்க, பேசுறீங்க, பக்கத்துல இருக்கதவே மறந்துட்டீங்க. என் ஃப்ரெண்டு வேண்டி உனக்கு தெரியாதா? பார்த்து வழி தவறி பாலிமனசுல வந்துடாதீங்க. பாம்பு பாம்புதே விஷந்தேன். இல்ல எனக்கு புரியல, என்ன சொல்ற நீ? பாம்பு பாம்புதே விஷந்தேன். உங்க அம்மா பண்றது எனக்கு சுத்தமா எதுவே பிடிக்கலங்க. அவங்க என்னமோ நினைச்சு பண்றாங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்க அம்மாக்கு? சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்களா? இல்ல எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. என்ன சொல்ற நீ? எல்லாமே மொட்டை மொட்டையா சொல்ற, எனக்கு எப்படி புரியும்? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. ஒரு நிமிஷம். உங்க அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இல்ல உங்க 2 பேத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் என்ன பண்றது எனக்கு சத்தியமா புரியவே இல்ல. இல்ல புரியல எனக்கு சத்தியமா. ஏங்க காலையில இருக்குங்க டல்லாவே இருக்கீங்க? ஓ, உனக்கு என் மேல பாசமே இல்ல. ஏங்க இப்படி சொல்றீங்க? காலையில நான் கீழே விழுந்தனே, என்னை பார்த்து சிரிக்கிற, வேட்டிலாம் வந்து போச்சு, எனக்கு அசிங்கமா போச்சு. நான் கீழே விழுந்ததுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல? ஏங்க என்னை பார்த்து இப்படி கேட்கலாமா? இது பாருங்க, உங்களுக்கு ஒரு அசிங்கமா அது எனக்கு ஒரு அசிங்கமாங்க. ஏங்க பண்றீங்க? ஏங்க இப்படி கேட்பீங்களா? அப்படி கேட்பீங்களா? அப்படி கேட்பீங்களா? ஏப்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க மாமா? வெளியே சரியான மழை பெய்யுது, குளிருது. ஒரு காப்பி போட்டு கூட. ஆமா, இப்பத்தையும் உங்க பாத்திரம்லாம் கழுவி வச்சு அடுப்புல நீட் பண்ணிட்டு வந்தேன். நீங்க வேணா போடுங்க, போட்டுட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வாங்க. நான் போடவா? போட்டு தரேன். அப்புறம் சீனி கம்மியா இருக்கு, காப்பி தூள் கம்மியா இருக்குல்ல, என்னை குறை சொல்லக்கூடாது. போட்டு தரத குடிக்கிறதா சொல்லி போட்டு தரேன். இல்லாட்டி நீ ஏன் போட்டு கொடுத்துற? நல்லா இல்லாட்டி குறை சொல்லதே செய்வேன். நீங்க மட்டும் குறை சொல்லாம இருக்கீங்க. அது மாதிரி நான் சொல்லதே செய்வேன். அப்பதான் தெரியும். கண்மணி, என்ன டல்லா உட்காந்துருக்க? என்ன கவனிப்பு அதிகமா இருக்கு? உன் பெரிய செயினை தரையா? ஒரு எமர்ஜென்சி. அதுவா? அத்தை 6 மாசத்துக்கு மேல அடகு வச்சீங்களா? அப்படியா? அப்ப அந்த சின்ன செயினையாவது கூட. சின்ன செயினா? சின்ன செயினை போன மாசம் அடகு வச்சீங்களா? கழுத்துல இருக்கிறத கேட்போமா? என்ன செயினை பார்த்துட்டு இருக்கீங்க? கண்ணு உறுத்துதா? இருக்கிறது இந்த ஒரு செயின் தான். இப்ப என்ன பண்றது? எங்க அம்மா ரொம்ப எமர்ஜென்சியா? நானும் ஒரு ஐடியா சொல்லவா? உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க, எம்மம்மா எனக்கு செயின் கொடுங்கம்மா அப்படின்னு. உடனே கொடுத்துருவாங்க. உங்க பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. என்கிட்ட வந்துட்டாங்க.